நிக்கிறாப்பா ஒண்ணு ஒடியாடி ஒடியாடி வரியா இல்லையாப்பா அப்புறம் வாங்கி எனக்கு மாட்டு மாதிரி எடுக்க மாட்டேங்க போதுரா சனி போன தோணுது போ அந்த ஆள் சொன்ன கேக்குறீங்க நாளைக்கு சனிக்கிழமை நீ வேற பாத்துல கேப்பலண்ணா கொஞ்சம் அறியாதவர் அவரு நீ செத்துட்டு விட போறாள் அவரு போட அவளதான நீ அவன் குடும்பி நம்ம கையில இருக்குது விடா உனக்கு சந்தேகம் வந்தா கொட்டாக்கி வந்து எனக்கு சோதனை பண்ணி பாரு சக்தியின் கலசத்திலே இருக்கின்றது உன்னுடைய அனைத்தும் முன்னிடத்திலே சரி வரேன்டா அப்படியே வாயில போட்டுக்கம்மா இப்பேற்பட்ட வரத்தை வெட்டி விட்டு என்னை அடித்து சித்திரவதை செய்கின்றானே என்னுடைய மக்கள் கொடுத்தது என்னுடைய மக்கள் வருடாதோறும் கழிக்கக்கூடிய ஒன்றுடா எப்பொழுதே வாரி ஒன்று விடுவேன் மாடி படி சொல்ல மண்டித்துக் கொண்டே வடக்கு வர வேண்டும் மகனே உனக்கு பிறந்த போடு போடு இந்த உலகமே என்னுடைய பிள்ளைகள் தானடா போடு சீக்கிரம் என்ன கொல்லுவானா கேட்ட வார்த்தை கூடுறீனா என்ன கொல்லுவானா போடு வண்டி மகனே வேண்டாமடா என்னுடைய உடலில் தாங்க முடியவில்லை அப்பா இவ்வளவு துணி வலுவில்ல எவ்வளவு படுத்திக்கிறாங்க பார் பொறுப்போக்க அதுக்காக நாத்துக்காக ரத்தம் வந்தா கூட சரி போடு கை தூக்கு கை தூக்கு கை தூக்கு கை கை தூக்கு அப்படியே போ கோவிந்தா நாராயணா சட்டா கோவிந்தா
சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி கண்வலரே தாளிலேனோ சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயினி கண்வலரே தாளிலேனோ நெற்றில வீசிக்கிட்டு பாட்டு படிச்சேனே தாயினி கண்வலரே தாளிலேனோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல முள்ளனாளிக்கு உலகையாள வேண்டாமா கண்வலரு காளி சந்தன மல்லிகை போட்டே தாயினி கண்வலரே தாளிலேனோ வெற்றில வீசிக்கிட்டு பாட்டு படிச்சேனே தாயினி கண்வலரே தாளிலேனோ அடே! அனைத்தும் அடிமை உனக்குத்தானடா யாருக்கு உனக்குத்தானடா அடிமை நேரிடப் போகின்றது. என்னடி இது உன்னுடைய ஆலயமாக இருந்த சேர்த்து கூடுவான் போலுக்குது. ஏய், உன்னுடைய ஆலயமாக இருந்த உன்னுடைய ஆலயம் தானே இப்படி வச்சிருப்பியா மொத்த சுத்தம் பண்ணு என்ன? சீக்கிரம் இது அனைத்தும் என்னுடைய கரத்தினால் சுத்தம் செய்ய வேண்டுமா? செய்டி. மகளே, என்னமட நான் சொல்வதை கேள். அனைத்தும் அடிமை உனக்குத்தான். செய்ய போறே இல்லையா போ இப்பொழுதாவது விட்டு விடு. முடியுமா உன்னுடைய முடியாதா உடலை உனக்குத்தான் மகளே. ஏய் முடியுமா முடியாதா முடியாது முடியாது அடி சுத்தா எப்பாய். ஏய் அடி ஏய் இது தெய்வம் வந்துச்சுப்பா எனக்கு வந்துக்குதுடா. ஏய் இது எந்த தேவட பையன் கண்டுபிடிச்சு எப்ப பார்த்தாலும் அடிச்சு சுத்தம் பண்றே ஆ, இந்த உலகிலே இருக்கின்ற ஜீவராசிகள் அனைத்தையும் பழுது பாரு தூணிலும் துரும்பிலும் இருந்து காக்கின்றாய் என்று எண்ணாயிரம் ஜீவ வேதங்களை தங்களே நம்புகின்றது. இந்த தங்கையை காக்க இந்த உலகத்திலே எந்த வடிவத்தில் இருக்கின்றாய் அண்ணா? நீ இருப்பது பொய்யா இல்லை மெய்யா? இந்த உலகத்திற்கே நான் தாயானது பொய்யா அண்ணா? அண்ணா நாராயணா, திருப்பதி மலை வாசா வெங்கடேசா, திருவடி அருள்நேசா பிரயாசா திருப்பதி மலை வாசா வெங்கடேசா திருவடி அருள்நேசா பிரயாசா திருப்பதி மலை வாசா கோரிக்கை நிறைவேற்றி கொண்டாடும் கொண்டருக்கு உறவிலா வாழ்வு தரும் கோவிந்தா திருப்பதி மலை வாசா வெங்கடேசா திருவடி அருணேசா பிரக்யாசா திருப்பதி மலை வாசா அருமேறு மங்கை மகிழும் மடவாரா
மலைவாசா கெங்கடீசா திருவடி அருளேசா கைலாசா திருப்பதி மலைவாசா வெங்கடேசா. இந்த உலகத்திலே நான் 1000 அவதாரங்களை எடுத்து என்ன பயன் இருக்கின்றது? மகனே, நீ சொன்னதின் பிரகாரம் அனைத்தையும் நான் சுத்தம் செய்து விட்டேன். இதை எங்கே போட வேண்டும்? அது உன் தலையெழுத்திலேயே சுத்தம் செய்ய வேண்டும் என்பது உன் தலையிலே எழுதி வைத்திருக்கின்றது. அதனால செய்கிறேன். இதை எங்கே போட வேண்டும்? என் தலைமையில போடு. அப்படியே ஆகட்டும் மகனே. சத்தியமா இப்பதான் நீ தெரியும் அவன் வாழ வைக்க கூடாதம்மா நீ யானை கோத்தா தானா மண்ணை வடி போட்டுன்னு சொல்லுவாங்க. எடாது என்னுடைய குணம் உனக்கு தெரியாது. பத்து நேரம் பிடிச்சி கட்டி விடுவேன். அவட்டு உஷாராங்க பட்டு பிடிச்சி கச்சிடுவான். கண்ணு போச்சு தெரியல. ஒரு வார்த்தைக்கு என் தலை மீது போடு என்றால் போடுவியா? போடுவியா? எனக்கு அழுகால வந்து அவன் கண்ணு தெரியாது. என்னையா சொல்ற? நீ சாவ போற என்ன? அவ்வளவு திமிர் பிடித்தவள் இவள். ஆதியிலே இவள் தான் உற்பணமானாள். ஆதியிலே முதலாக உற்பணமானவள் யார்? இவதான். அம்மாவா? அம்மான்னு சொல்லாத, அவன் சொல்லு. இல்ல இன்னொன்னு சொல்ற, அப்படி சொல்லு. என்ன சொல்லு? அப்படி உற்பணமானவன் மலை படைத்தால், காடுகளை படைத்தால், மரம் செடி கொடைகளை படைத்தால். காடு செடி மரம் கிடையாது. நம்ம முதல்ல இவள் தான் உற்பணமானாள். தோன்றிய உடனே மரம் செடி கொடி மலை கடல் அனைத்தையும் உற்பணம் செய்தவன் நினைக்கிறாப்பார். அந்த திமிர் தான் இது. அது மட்டுமா, அப்படி படைத்த இவன் ஓர் ஆணையும் பெண்ணையும் படைத்தால் அம்மா வந்து ஒண்ணுமே கிடையாது. அப்பதான் செடி கொடி கல்லு கடலு எல்லாம் உரிச்சாச்சு. அப்புறம் ஆண் ரெண்டு படைச்சாங்க. ஆண் ஒன்று பெண் ஒன்று படைத்தால் அப்படி அந்த ஆணும் பெண்ணும் கட்டி தழுவுவதை கண்டால் யாருவோ யாரும் சொல்ற யாரு உனக்கு அம்மா சூட்டு காட்டி மாறியாத்தா மட்டும் கோவம் வருது இல்ல ஊத்து போட்ட மாறியாத்தா மாறியாத்தா தெய்வன்ற அந்த கட்டி அழைத்த காட்சியை கண்ட உடனே இவளுக்கு காமம் பெருக்கெடுத்து விட்டது. தெய்வத்துக்கு காமம் வரலாமா? ஏன் வந்தது? அப்படி காமத்தால் ஓடுகின்றாள். மரத்தை கட்டி அழைக்கின்றாள். செடி கொடி மலை கட்டி பிடிக்கின்றாள். அவளுடைய காமம் தீரவில்லை. புரிகின்றதா? அவளுடைய காமம் தீராததால் ஓடினால் கடற்கரைக்கு. அங்க இருக்கக்கூடிய மணலை எடுத்து ஓர் உருவமாக செய்து அதற்கு ஓங்கார மந்திரத்தை ஓதி உயிர் கொடுத்தால் அப்படி உயிர் பெற்று வந்த உருவமோ தாயே எப்படி வருது? தாயே என்று அழைத்ததால் அதை கட்டி அணைக்க முடியுமா? எடுத்து ஒரு புறமாக நிறுத்தினால் தாயே என்று அழைத்ததல்லவா, அதுதான் பிள்ளையார். மகனை அடைய முடியாத சொல்லிட்டு அது அப்படியே பிடிச்சி வச்சுட்டாங்க. அதான் பிடித்து வைத்ததால் பிள்ளையார் தெருகிறாம்பர் வைத்து முட்டி பிள்ளையாரு. அது உடனே என்ன செய்தால் அப்பொழுதும் காமம் தீரவில்லை. மீண்டும் ஒருபடி மணி எடுத்தால் உருவத்தை செய்தால் ஓங்கார மந்திரத்தை ஓதினால் உயிர் கொடுத்தால் உயிர் கொடுத்தாங்க. அப்படி உயிர் பெற்ற வந்த உருவமோ தங்க
தங்கா இவங்க கட்டுப்படி போ சமயத்துல தங்கா என்று கூப்பிட்டு விட்டாங்க. தங்கச்சின்னு கூப்பிட்டா கட்டி பிடிக்க முடியுமா? நான் எப்படி அண்ணா போனுமே? அவன் தான் யார்? அந்த கரிமூஞ்சி பையன் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ண பரமாத்மா. ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி. அவளை ஒரு புறமாக நிறுத்தினார். முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. அப்போ வச்சு தீர்ந்திருக்கணுமா இல்லையா? அப்பொழுதும் திறவில்லை அவளுடைய காவல். முடிஞ்சு போச்சா? சீனா வந்துச்சா? முடிஞ்சு போச்சா? மீண்டும் ஒருபடி மண் எடுத்தால் திருப்பி மண் எடுத்தாங்க. உருவத்தை செய்தால் ஓம்கார மந்திரத்தை ஓதினால் உயிர் கொடுத்தால் உயிர் பெற்ற வந்த உருவமோ அடி பெண்ணே. அந்த உருவானது பெண்ணேன்னு கூப்பிட்டு அப்போ அடி பெண்ணேன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? கட்டி அணைக்கலாம். சரிம்மா. சொல்ல சொல்ல. எங்க மைண்ட் மாறிடுது ராஜா. நீ பேச தப்பு கிடையாது. எங்களுக்கு என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது. தாராள மனிதர்கள் தான். மைண்ட் மாறிடும். இல்ல அதான் விட்டு சொல்ல விட்டு கூட போயிடுறேன். அப்படி உயிர் பெற்ற வந்த உருவமோ பெண்ணே என்று அழைத்தது. ஓடினால் கட்டி அணைக்க துணிகான ஓடுறான் பயங்கர இதெல்லாம் நடந்தது இல்லடி. ஒரு கட்டி அணைக்க அந்த உருவமோ பெண்ணை தொடாது தொடாது அந்த உருவம் என்ன தெரிவிக்கின்றது? அக்னி ஜுவாலை வீசுகின்றது. தீப்பொறி உன்னிடத்திலிருந்து வருகின்றது. உன்னை என்னால் கட்டி அணைக்க முடியவில்லை என்று உரைத்தது. அந்த தீப்பொறி எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் எத்தனை கண்ணு உனக்கு? 3 கண்ணு. 2 கண்ணு தான் உனக்கு தெரியுது. ஆதியிலே முக்கன் படைத்தவன் இவதான். இவதான்டா 3 கண். அந்த இளம்பர் பாம்பாட்டி பையன் அவனுக்கு கிடையாது. இவளுக்குதான் 3 கண். அந்த நெற்றி கண்ணிலிருந்து அக்னி ஜுவாலை வீசுகின்றது. நெற்றி கண்ணில இருந்து இவளுடைய நெற்றி கண்ணிலிருந்து அக்னி ஜுவாலை வீசுவதால் அவருக்கு இல்ல, இந்த அம்மாக்கு தான், இவளுக்குதான் இருந்தது. புரியுதா? உடனே அந்த நெற்றிக்கண்ணை பெயர்த்து எனக்கு வைத்தால் உன்னை கட்டி அணைக்கின்றேன் என்று அந்த உருவம் சொல்லுது. அவன் தான் யாரு? சிவபெருமான். ஈஸ்வரன். பரமேஸ்வரன். இவன் தெய்வம் தானே? தெய்வம் தானப்பா. கண்ணு கொடுக்கலாமா? கொடுக்கூடாது. காமத்திற்காக தன்னுடைய நெற்றி கண்ணையை பிடிங்கி அந்த சிவனுக்கு வைத்தான். அப்படி வைத்த உடனே அந்த நெற்றிக்கண் இருந்தது பார்த்தாயா? அதன் வழியாக உதிர சாரை சாரை சாரையாக வந்து கொண்டே இருக்கின்றது. உடனே அண்ணா 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 இவங்களுக்கு ஆபத்துல யாரை கூப்பிடுங்க? அது கரிமிஞ்சு போய்க்கிறான் பார். கிருஷ்ண பரமாத்மா, நாராயண மூர்த்தி, கிருஷ்ண பரமாத்மா மாட்டுடா வந்தார். என்ன செய்தான் தெரியுமா? ஒரு பிடி மண் எடுத்த அவன் நெத்தியில இங்க வச்சான்டா. குதிரை நின்று போச்சு. அந்த உதிரை அப்படியே ஆறு போல போயிருக்குது. அப்படியே மண்ணை எடுத்து வச்சு பண்ண குதிரை நின்று விட்டது. நின்று போச்சு. அதுதான் திலார்தான் இன்று பெண்கள் வைக்கிறாங்க பார். ஆமா, பொட்டு பொட்டு எங்க வைக்கிறாங்க? ஸ்டிக்கர் வச்சுக்கிறீங்களா? வைக்கிறாங்க. அதுக்கு முன்ன நல்லா பெண்கள் அகலமா போட்டு வைப்பாங்க. திலார்தான் குங்குமத்தை எடுத்துதான் போட்டு வைக்கணும். இப்பதான் விஞ்ஞான உலகம். எல்லாம் ஸ்டிக்கர் போட்டாகி போச்சு. பாத்தீங்க ஊரு கிளம்பு நேரத்துல செவுத்து ஓடிடுது. அது பாட்டு கிளம்பி போகுது. புரியுதா? அந்த திலரத்தை கொடுத்தவன் இவள் தான். சிறிது நேரம் சென்றது. மீண்டும் உதிரம் நிற்கவில்லை. உச்சி, இந்த உச்சி வழியாக உதிரம் கொட்டுது. நெற்றிவே வந்து உச்சி வழியாக வருது. உச்சி வழியாக வருகின்றது. பார்த்தா மீண்டும் மறுபடியும் மணி எடுத்தா அந்த உச்சியில வச்சாரா. வைத்த உடனே உதிரை நின்று போச்சு. அதுதான் உச்சி. இப்ப எல்லாருக்கும் இது பாரு. கொஞ்சம் உச்சி. புரியுதா? எனக்கு இல்ல, எங்க அம்மா எடுத்துட்டாங்க. உங்களுக்கு
காமத்திற்காக கண்ணை எழுந்தோம். கண்ணை எழுந்த கெவிடியா ராஜன்! காமம், ஆசை பாசங்கள் அனைத்தையும் மற்றவள் இந்த அகோர ரூபி இச்சா ஞானா கிரியா சக்தி என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகள் அலைமகள் கலைமகள் மலைமகள் நானே. யாரு இல்லைன்னாங்க? காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சியாக அவதாரம் எடுத்தவள் நான். அடே ஏய், இந்தா. என்னுடைய உடலை ஆ. என்னுடைய நாவுக்கு இரையாக்கி விடுவேன். பார்க்கலாம்.